இந்த விழாவை நடத்தியிருக்காங்க. இதுல என்னடா இருக்கு அப்படின்னு கேட்கலாம். இவர் என்ன கட்சியில இருந்து நீக்கலங்கிறத தாண்டி இப்ப தாவேகாவுக்கே ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னல. புஷி என்ன இங்க பாருங்க, அந்த நாமக்கல் மாவட்ட செயலாளர் செந்தில்நாதனுக்கு அவருக்கு ஈக்குவலா உங்களுடைய போட்டோ வச்சிருக்காங்க பாருங்க. எவ்வளவு திமிரு பாத்தீங்களா? உங்களுக்கு ஈக்குவலா வச்சிருக்காங்க. என்னடா கோத்துடுற அப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம செந்தில்நாதன் அண்ணன் யாருடைய பேக்கப் அப்படின்னா, அதே நாமக்கல்ல இருக்கிற ராசிபுரத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கிற திருச்செங்கோடுவை குறி வச்சிருக்கிற நம்ம ஐஆர்எஸ் முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜுடைய பேக்கப். அவருடைய தயவுல தான் நம்ம செந்தில்நாதன் வந்து அன்னைக்கு இந்த இடத்துல ரவுடிசம் பண்ணிட்டு புடங்கிக்கிட்டு இருக்கிறாரு. இவங்களை வந்து எப்படியாவது காலி பண்ணணும் அப்படின்னு இன்னொரு டீம் கங்கணம் கட்டிக்கிட்டு உள்ள இருக்கு. அதுவும் தாவேக்கா தான். அது திமுக, அதுவும் தாவேக்கா தான். அந்த தாவேக்காவில யாரு கங்கணம் கட்டுறாங்க? பேரை மறந்துட்டேனே. பேரு 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 நடராஜன் அவர்கள் தான் இன்னொரு டீமை வந்து தாவேக்கா 2ஆம் அணி அதை வந்து செட் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்காப்புல. அவர் என்ன பண்றாருன்னா, புஷி ஆனந்தோட போட்டோ வச்சுக்கிட்டு செந்தில்நாதன் போட்டோவே இல்லாம, மாவட்ட செயலர் போட்டோவே இல்லாம தனியா புஷி ஆனந்த் பார்த்திபன் யாருன்னு தெரியுமா? அப்படி சல்யூட் அடிச்சார்ல சேலம்ல விஜயன் பக்கத்துல வந்து, அவரு தான். அப்போ உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னா, மாநில அளவுல 2 கேங்கா நாமக்கல்ல இருக்கு. ஒன்னு புஷி ஆனந்த் தலைமையில பார்த்திபன் தலைமையில நடராஜன் வராரு. அப்புறம் ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் தலைமையில செந்தில்நாதன் தலைமையில சீனிவாசன் வராரு. இந்த 2 அணி உள்ள அடிச்சுக்கிறாங்க, வெட்டிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய கலவரமே நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்திபன் தலைமையில புஷி ஆனந்த் போட்டோ வச்சு செந்தில்நாதனை மறைச்சு பேனர் ஒட்டப்படும். இந்த பக்கம் பார்த்திபனே இல்லாம இந்த போட்டோ ஒட்டப்படும். ஆனா பார்த்திபன் தான் சேலத்துக்கும் நாமக்கல்லுக்கும் தேர்தல் பொறுப்பாளர். ஆனா 2 பேருக்கும் ஆகாது, எப்படியா காலி பண்ணுன்னு உள்ளுக்குள்ள கலவரம். அப்ப இவங்களை பத்தின டீட்டெயில எனக்கு இவங்க தருவாங்க, இவங்களை பத்தின டீட்டெயில எனக்கு இவங்க தருவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சுக்க வேண்டாம். என்னோட ஸ்பையே வேற, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அது என்னுடைய தொழில் ரகசியம். என்னைக்கு நான் வந்து விஜய் மாதிரி காட்டி கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல நான் வந்து தெரியப்படுத்திக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். இதுல இன்னொரு எக்ஸ்க்ளூசிவான விஷயம் என்னன்னா, கடைசியா நம்ம செந்தில்நாதன் ஒரு அலுவலகத்தை திறந்து வச்சிருக்காரு. அதே மாவட்ட செயலாளர் பொறுப்புல. எப்படா பொறுப்பு விட்டு தூக்கிட்டாங்கன்னா, எப்படா தூக்கலையே, ஆனா கட்சி ஆபீஸ் திறந்து வச்சிருக்காருன்னு கேட்டதுக்கு, இது எப்படி சேகுவாராக்கு போச்சுன்னு சொல்லி நம்ம செந்தில்நாதன் கட்சி அலுவலகத்துல என்ன கேவலமா கெட்ட வார்த்தைகளை திட்டி, இனிமே சேகுவாராக்கு விஷயம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த மகளிர் தினத்தை ரொம்ப ரகசியமாவே நடத்தி முடிச்சிருந்தாலும் என் காதுக்கு ரொம்ப பெருசாவே வந்து விழுந்துருச்சு அப்படிங்கிறது தான் ஒரு சோகமான செய்தி. சாரி செந்தில்நாதன் அண்ணன், எனக்கு எதிரி நீங்க இல்ல, விஜய் அவர் தான் எதிரி. அதனால நான் உங்களை எதிரியாவே பார்க்கல. நாளைக்கு நீங்க திமுக கூட வரலாம்.